தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். சீமானோட பேட்டியை பாத்தீங்களா? மணியோட. ஆமா பார்த்தேன். அந்த அவரு தலைவனே சீமான் அப்படிங்கிற மாதிரி அதுல அந்த பேட்டி எப்படின்னா, எனக்கு ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி, ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பேட்டி அப்படின்னா, மணி அவர்கள் முற்றிலும் சீமானை வந்து ஒரு ஆப்போசிட்டான ஸ்டாண்ட்ல இருக்கிறவர். அவர் அது வரைக்கும் சீமான் எடுக்கிற அரசியல் நடவடிக்கை மேல அவர் ஒரு என்ன சொல்றது, முற்றிலும் முரண்பாடான ஒரு கருத்து கொண்டவர் மணி அவர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் விஜயை கூட ஆதரிப்பாரு, சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆதரிக்கிறது இல்லை, அவர் அட்லீஸ்ட் அவரு பண்ற அரசியலை வெளியே பேசுறதாவது அவரோட கணக்கீடு சீமானை பத்தியே வந்து முற்றிலும் வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அந்த பேட்டி வந்து இந்த மாதிரி ஆட்கள் பேட்டி எடுக்கும்போது தான் வந்து அவங்களோட வாதம் பிரதிவாதம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுனால அதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மணி அவர்கள் ஒரு பிராக்டிக்கலா இவ்வளவு நாள் ஒரு பத்திரிகை துறையில இருந்திருக்காரு, அரசியல் உற்று பார்த்திருக்காரு. அவரோட பிராக்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அவரோட பாலிடிக்ஸ் கேள்வி அவர் கேட்டாரு. சீமான் அவர்கள் அதை அட்ரஸ் பண்ண விதம் எப்படின்னா, அவர் அரசியல்ல நிலைப்பாடுல கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்காருன்றத அவர் வந்து மணியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு pretty much. அதாவது எனக்கு வந்து இது வந்து சுயநல அரசியல் கிடையாது, அதிகாரத்தை நோக்கின ஓட்டம் கிடையாது, வந்து உரிமைகளுக்கான ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இது என்னால முடியலன்னா எனக்கு அடுத்த தலைமுறையிட்ட வந்து கையளிச்சுட்டு போவேன்னு தான் சொல்லியிருக்காரு அவரு. அதனால அவரு கடைசி வரைக்கும் அந்த அவரோட கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காருங்கிறத அந்த பேட்டியில தெளிவுபடுத்தியிருக்காரு. நீங்க அதை நம்புறீங்களா, சீமான் சொன்னத அப்படின்றதுதான் வந்து என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா வந்து சீமான் வந்து நிச்சயமா அவர் பேசுற கொள்கைகள் வந்து தன்னுக்கான அரசியல் கிடையாது, அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியல்னு வந்து அவர் சொல்றாரு. பட் எனக்கு இன்னும் கன்வின்சிங் ஆகல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து ஓட்டு அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சாதானே அவங்க வந்து அடுத்த ஒரு நகர்வுக்கு போக முடியும். அது நகர்வுக்கு போகாம அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியாமல் இருப்பது எந்த அளவுக்கான ஒரு அரசியல் கண்ணோட்டம்ன்றது எனக்கு புரியல. இப்ப கலைஞர் அண்ணா ஆரம்பிச்சாரு, அண்ணா அரசியல் பதவிக்கு வந்துட்டாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் அரசியல் பதவிக்கு வந்துட்டாரு. இப்ப எல்லாருமே அப்படிப்பட்ட அரசியல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாருமே அவங்க தோக்குறாங்க. அடுத்த கட்டம் அப்படின்னு வந்து அவங்கள தாண்டி அப்படின்ற அரசியல் எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இறந்து விடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அந்த தலைவன் இல்லாத ஒரு இப்ப நீங்க வந்து பாத்தீங்க, அதிமுக ஆரம்பிச்சது எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து திணறுது. சீமானுக்கு அடுத்தது அப்படின்னு அடுத்த தோல்ல வலிமை இருக்கிற வரைக்கும் அவர் சுமக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்தது வந்து அந்த சுமையை வந்து வேற ஒருத்தர் எடுத்துட்டு போவாருன்னு வந்து சொல்றாரு. அதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து? நீங்க சொல்றதுக்கு நமக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள், நிகழ்கால எடுத்துக்காட்டே உங்க கண்ணு முன்னாலே இருக்கு. பாஜக தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து நீங்க அவங்களுக்கு எப்படின்னா, அடிப்படையில ஒரு இந்திய நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் கைப்பற்றுச்சு, அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுச்சு. அந்த காங்கிரஸை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து அப்பவே ஆரம்பிச்சது. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அந்த கொள்கைக்கு உண்மையா இருந்துதான் ஒருத்தருக்கு மேல ஒருத்தன் கடத்தி 100 வருடங்கள் ஆயிருக்காங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு. அது எது 100 வருடமா ஒரு வந்து இயக்கம் வந்து போராட முடியும் அப்படின்னா, அவங்க அந்த கொள்கை நிலைப்பாடுல உறுதியா இல்லாம அவங்க வந்து நிலைத்து நிக்க முடியாது, வளர முடியாது. இன்னைக்கு பாருங்க 3 தடவை. எனக்கு திருப்பி ஒன்னே ஒரு கொஸ்டின். ஆர்எஸ்எஸ் வந்து எலெக்ஷன்ல நிக்கல, பிஜேபி தான் நிக்கிறாங்க இல்லையா? சோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க கொள்கையில வந்து ரீதியா வந்து அதை கடத்த முடியும். ஆனால் ஒரு ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது பிஜேபின்ற ஒரு எலெக்ஷன் ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு ஒரு பதவி வாங்கிட்டாங்க. சீமான் வந்து அதை வந்து அங்க தவறாரோ, நான் வந்து மணியோட தான் அலைன் பண்ணுவேன் நானு. பட் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நான் என்ன இது உங்களுக்கு அந்த கொள்கை நிலைப்பாடுல உறுதியா இருந்தாதான் இது நடக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல்ல நிக்கல, வந்து இதுல தேர்தல்ல நிக்கல, அவங்க வந்து இயக்கமா இருக்காங்க அப்படின்னு. இங்க வந்து தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இயக்க அரசியல் பண்ணி தோத்துட்டாங்க எல்லாரும். இயக்க அரசியலை வந்து முடக்கிறதுக்கு உண்டான சக்தி வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த இயக்க அரசியல் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த பெரியவங்க, ஏன்னா அதாவது ஒரு சமூகம் வந்து இவ்வளவு நாளா வாழ்ந்து வந்திருக்குல்ல, ஒரு தமிழ் சமூகங்கிறது இவ்வளவு நாளா வாழ்ந்து வந்திருக்குல்ல, வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா காம்ப்ளசன்ட் ஆயிரும். ஒரு சமூகம் வந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டே இருக்கும்போது அதோட வீரியம், அதோட அந்த போராட்ட குணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வரும். அதனாலதான் நம்ம நிறைய இழந்திருக்கோம், சிதறியும் போயிருக்கோம்.
சரியா? அத நம்ம வந்து ஒரு எவல்யூஷன்ல வரக்கூடிய மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு காம்ப்ளசன்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த காம்ப்ளசன்சினால நமக்கு இப்ப என்ன ஆயிருச்சு அப்டின்னா, இந்த அ இந்த இனம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இயக்க அரசியல எடுத்து பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த போராட்ட குணம், அத வந்து அந்த பழைய சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துற மாரி அந்த அளவுக்கு போராடி அத கொண்டு வரல. ம். சரியா? ஸோ அது வராதனால அது மெயின் ஸ்ட்ரீமா இந்த மாதிரி ஒரு திராவிட கழகம் மாதிரியோ, ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரியோ வந்து அது கிளை பரப்பி அந்த சித்தாந்தம் போய் சேரல. அதுக்கு வந்து எப்படின்னா, நீங்க ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜாதிய படிநிலையை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒற்றுமை இல்லாதத சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இது வந்து ஒரு தோத்து தோத்து போன சித்தாந்தம். இந்த அவரு சீமான் கையில எடுத்திருக்கிற சித்தாந்தம். ம். அரங்கத்துக்குள்ளே முடங்கி போன சித்தாந்தம். ஸோ அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இத நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்குள்ள கொண்டு வந்து இதுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு காமிச்சாதான் இனிமே இது எடுபடும். இதுதான் சரியான வழி அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவர் ஒரு முயற்சி பண்றாரு. ம். அதாவது சீமான் அவர்கள் இந்த முயற்சிய வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிற வழியில தான் அவர் போகணும்னு சொல்ல முடியாது. ம். அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். ஒரு இல்ல முயற்சி அந்த அரசியல் களத்துல முயற்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அந்த முயற்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா 1லேருந்து 3லேருந்து 5லேருந்து இன்னைக்கு 8.2 வந்து நிக்கிறாரு. 10ஆ நெக்ஸ்ட் 12ஆ நெக்ஸ்ட் 15ஆ அப்ப வந்து அவருக்கு வயசாயிடும். அப்படின்றதுதான் வந்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வீரியமா எடுத்துட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லாமயும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க பவருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணு. அந்த காம்ப்ரமைஸ வந்து நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்கன்றது ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஓரளவுக்கு பவர காமிச்ச உடனே நாங்க இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு வரும்போது, நீங்க வந்து அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அதிகாரத்துக்கு வந்து, அதிகாரத்துல இருந்து மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணலாமே அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துன்னு கூட நான் வந்து சொல்லுவேன். நீங்க அப்படி பார்க்கல. இல்ல எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் இத எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, சீமானோட அரசியல் வந்து அவரோட அவரோட மன உறுதியும், அவரோட கொள்கை பிடிப்பும் கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தாருன்னா, அவர் இம்மீடியட்டா அவர் ஒரு போய் என்ன சொல்ல அதிகாரத்துல உட்கார்ந்து தான் நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் அவர் போகல. அவர் வந்து அவரால மக்கள ஒன்று கூட்டி அந்த ம். மக்கள்னால அந்த கூட்டத்தினால வந்து ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு அழுத்தத்த குடுத்து, அந்த மாதிரி நினைச்சத செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் போறாரு. அதிலயே அவர் வந்து வளர்ந்துகிட்டும் இருக்காரு. நான் இப்பதான் அந்த கடந்த அ பத் 24, 21, 19ஆம் ஆண்டு எலக்ஷன் வோட் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க. நம்ம 234 தொகுதியில. அதாவது ம். அந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து நடந்தத ஒவ்வொரு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதியா மாத்தி, அதே மாதிரி இடையில ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு 21ல. அதுல வந்து டேட்டா ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலயும் ஒவ்வொரு கட்சி நின்ன கூட்டணிகள் எவ்வளவு இப்போ வாக்கு விழுக்காடு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதுல எனக்கு என்ன இப்ப நம்ம நெறைய டிஎம்கே ஆட்சிய பத்தி உள்ள ஆன்டி இன்கம்பன்சி பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கியூரியாசிட்டி என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு திமுக வாங்குன வாக்குகள பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அத பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, திமுக நம்ம என்னதான் வந்து ஊழலு, பெரிய 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 வந்து மாவட்ட செயலாளர்கள், குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு விமர்சனத்த எடுத்து வச்சாலும், இங்க டிஎம்கேல இருக்க பெரிய தலைங்கள்லாம் இருக்காங்கல்ல. இவரு ஸ்டாலின், குளத்தூர் சரியா? அது ஆமா. போக ஐ. பெரியசாமி, துரைமுருகன், ஏவாவேலு இவங்கெல்லாம் இந்த மாரி இண்டிவிஜுவல் நேரு பெர்சனாலிட்டி இந்த நேரு மாதிரி இந்த வந்து நிறைய பேர். திருச்சி முக்கியமான ஆளு. அதே மாரி அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாரி முக்கியமான தலைகள்லாம் இருக்காங்கல்ல. ம். இவங்கெல்லாம் இவங்களோட ஏரியால நீங்க இந்த வாக்கு வங்கி விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னா, ம். பாராளுமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுலயுமே வந்து ஒரு வேரியேஷனே இல்ல. அவங்க வந்து அவங்களோட ஏரியாவ அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. எந்த எந்த காலத்துலயும். ஆமா. அதாவது அதாவது நீங்க ப ஆன்டி இன்கம்பன்சியோ, இல்ல ஜெயலலிதா மறைவோ, இல்ல எந்த ஒரு சோசியல் ஃபேக்டர்ஸ், எந்த ஒரு மீடியா ஃபேக்டர்ஸுமே வந்து இவங்க ஏரியால அதாவது வெள்ளூரு, திருச்சி, அ ஆத்தூர் ஐ. பெரியசாமியோட தொகுதி, இந்த இவரு நம்ம இவரு கூட அரவக்குறிச்சி இப்ப இவரு ஜாயின் பண்ணியிருக்காரு. யாரு? செந்தில் பாலாஜி ஜாயின் செந்தில் பண்ணியிருக்காரு. ஸோ பாலாஜி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாரி அதாவது செல்வாக்கும், பணமும் இது வந்து அவங்க தொகுதிகள வந்து கரெக்ட்டா அவங்க மெயின்டெயின் பண்ணி அந்த வாக்குகள ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கான்றதே ரொம்ப அம்யூசிங்கா இருந்தது. நம்ம என்னதான் விமர்சனம் வச்சாலும், அந்த வாக்குகள வந்து அப்படியே எடுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி படைத்த ஆட்கள் இவங்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதனால இது தானே அவங்கள தோற்கடிக்கவே முடியாது. ஆமா. ஏன்னா வந்து ம். ஸ்டாலினும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க இல்லையா? நிச்சயமா. இது வந்து நெறைய ஒரு பொலிட்டிக்கல் இன்சைட் குடுக்குற விஷயம். அதாவது ம். பிராக்டிகல் பொலிடிக்ஸ் எப்படி நடக்குது? ஏன் ஸ்டாலின் இவங்களெல்லாம் அனுசரிச்சு போறாருங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இவங்கலாம் இண்டிவிஜுவலாவே அவங்கவங்க ஏரியால பவர்ஃபுல்லான ஆட்கள். கரெக்ட்டா ம். ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிற ஆட்கள். சோ அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அசெட் தான் இவங்கலாம்.
சோ அதனாலதான் இவங்க மேல என்ன பிரச்சனை வந்தாலும் ஈடியோ இதோ எது வந்தாலும் ஓஞ்சி போறதுக்கு காரணம் இதுதான். உங்களுக்கு புரியுதா? பொன்முடி வரைக்கும் உங்களுக்கு அதுதான் இதுல இருந்து புரியுது. இதை வந்து நான் எப்படி வேலிடேட் பண்ணிக்கிட்டேன், இது எப்படி டிஎம்கேக்கு மட்டும் தான் நடக்குதான்னு பார்த்தா இல்ல. அதிமுக தொடர் தோல்வியில இருக்கும் போதும் இவர் விராலிமலையில விஜயபாஸ்கர் வந்து அவர் மேல எவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் தொகுதியில அப்படியே அந்த 40 விழுக்காடு அப்படியே கான்ஸ்டன்டா அப்படியே வச்சிருக்காரு. இந்த இத்தனைக்கு தனியா நின்ன ஏடிஎம்கே 24ல ஏடிஎம்கே தனியா இல்ல தேமுதிகவோட சேர்ந்து இல பாராளுமன்ற தொகுதியில அதுல கூட வந்து அவர் வந்து சட்டமன்றத்துல வாங்கினதோட அதிகமா வாங்கி காமிச்சிருக்காரு. அப்ப நீங்க அவர் சொந்த தொகுதியில செல்வாக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, இவங்க தொகுதியை நல்லா தான் வச்சிருக்காங்களா ஒருவேளை? தொகுதி நல்லா வச்சிருக்காங்களோ இல்லையோ, அவங்க அதாவது அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க காசு போய் கொடுத்துருவாங்க. ஆமா, அவங்களுக்குன்னு யாருன்னா என்ன ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா ஒரு 1,00,000 வாக்கு இருந்ததுன்னா 50,000 வாக்கு வந்து அதிமுக இருக்குன்னா உங்களுக்கு 100% போயிடும். ஆமா. சோ அந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா அந்தந்த பெரிய தலைங்கள்ல அப்படியே வச்சிருக்காங்க. சோ இது ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதே மாதிரி அதிகமா வாக்கு வங்கி எங்க இழந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் இவங்க நம்ம சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க கேட்டீங்களா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு. சோ அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவர் சொந்த ஊரான சிவகங்கை, காரைக்குடி மாவட்டத்துல சிவகங்கையில அவருக்கு வந்து அங்க ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் களம் அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அங்க வந்து திமுக கிடையாது. அங்க வந்து இருக்கிறது இவரு சிதம்பரம், சிதம்பரம் அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரம். சோ அவங்களுக்கு இயற்கையாவே கிரவுண்ட்ல வந்து ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அவங்க 2 மேல. ஏன்னா பெரிய குடும்பம், நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க பெரிய குடும்பம். சோ வந்து ஒரு ஆதிக்க வர்க்கமா அவங்க அவங்கள தவிர இருக்கிற மத்த கேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அங்க இவங்க இருக்கிறதுனால ஹெச் ராஜாவும் அங்க கொஞ்சம் அதிகமா வாக்கு பிரிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு வாக்கு வந்து அவருக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் வாக்கு வங்கி அங்க உருவாக்கி வச்ச ஒரு பேஸ் வாக்கு அங்க இருக்கு. சீமான் அவர்களுக்கும் அங்கதான் வந்து வாக்கு வங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 விழுக்காடு வாக்கு வங்கி மானாமதுரை வந்து தனி தொகுதி ஒண்ணு. அதே மாதிரி இங்க இவங்க சிவகங்கையிலயும் 16 விழுக்காடு அங்கதான் வந்திருக்கு. ஆனா சீமான் நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த 16 வாக்கு விழுக்காடு வந்து கன்சிஸ்டன்ட் இல்ல, வளர்ந்துகிட்டு இருக்கு, எக்ஸ்பென்ஷியலா வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் வளர்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்து குறைஞ்சது. அதுக்கப்புறம் நடுவுல வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து 21ல அதுலயும் வந்து கூடியிருக்கு. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் இவர் தேவையில்லை அந்த இடத்துல, அவர் இரலவெண்ட் தான் அவங்க போடுற கேண்டிடேட். ஆனா பாராளுமன்ற தேர்தலையும் வந்து அவங்க அங்க கூடியிருக்கு. புரியுதா? சோ வந்து அந்த இடத்துல கன்சிஸ்டன்டா அவருக்கு ஒரு செல்வாக்கு வளர்ந்து வருதுன்னு பாக்கலாம். சிவகங்கை, மானாமதுரை அந்த ஏரியால அவரோட சொந்த தொகுதியில. ஏன்னா அவருக்கு அங்க ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்காரர் அப்படிங்கிற ஒரு பாசம் கூட இருக்கலாம். நம்ம ஊருக்காரர் ஆரம்பிச்ச கட்சி, அவர் வளர்த்து வந்தவங்க ஒரு பாசம் கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு பொதுவாவே எல்லா தொகுதிகளையும் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பெரிய தலைகள் சின்ன தலைகள் அப்படியெல்லாம் இல்ல. சோ நாம் தமிழர் கட்சி அப்படின்னா எல்லா இடத்துலயும் வளர்முகமா தான் இருக்கு. மேக்சிமம் பெரும்பான்மையான தொகுதியில வளர்முகம் தான். அந்த வளர்முகத்தோட பொட்டன்ஷியல் தான் நமக்கு இன்னும் தெரியாது. அது வந்து பிற களம், அதாவது பிற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்கிறாங்க, எப்படி களம் அமைக்கிறாங்க, அதை பொறுத்து இவரோட வளர்ச்சி, எத்தனை முனை போட்டி வருது ஒரு இடத்துல, அதுல வந்து யாராரு பிரிக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்க, இப்ப சிவகங்கையில அப்படின்னா ஏடிஎம்கேயும் ஹெச் ராஜாவும் சேர்ந்து இருந்தாருன்னா இவருக்கு வந்து இருமுனை போட்டி ஆயிரும், கஷ்டமாயிரும். உங்களுக்கு புரியுதா? இங்க தனியா நிக்கணும். ஹெச் ராஜா தனியா நின்று ஓட்டை இன்னும் பிரிச்சாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து 5 முனை போட்டி 6 முனை போட்டின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க திமுக இல்ல. திமுகல பெரிய ஆட்கள் இருக்கவங்க எல்லாமே, அதான் திமுக வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே ஒரு 40% கீழே அவங்க இறக்கவே இல்லை. இவ்வளவு தூரம். அப்போ வந்து அது வந்து அவங்கள சக்தி மட்டுமா, இல்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இவரு ஒரு சக்தியும் தான், சக்தி இருக்கு. அதுதான் வந்து அவங்களோட பலமே. ஆமா, திமுகவோட பலம்ன்றது வந்து அவங்களோட அலையன்ஸ்ன்னு வந்து சும்மா சொல்லல. அதாவது வந்து ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஓகேப்பா, அவங்க எல்லாருமே வந்து கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க, என்ன தவறா இருந்தாலும் கேட்பாங்க. பிசிகா இருக்கு, அவங்களும் கேட்பாங்க. காங்கிரஸ் இருக்கு, அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து டிஎம்கே மேல பிரஷர் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அவங்க இந்த கூட்டணி கட்சிகள் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க. அங்கதான் எனக்கு வலிக்குது. இல்ல நீங்க நம்ம சொல்றோம், இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் நம்ம சொல்றோம்ல, கூட்டணி கட்சிகள் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து பாதிக்கல ஓட்ட பாதிக்கல. அதான் நான் சொல்றேன். அது வந்து அப்படி வந்து உங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது வந்து நீங்க நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சி, போராடுற கட்சி.
திராவிட கட்சி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை அவங்க அப்படியே நரேஷனா கொண்டு வராங்க. அத அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் இல்ல. நிச்சயமா அந்த எதிர்கட்சிகள் பேசுறாரு, ஆனா அவருக்கு அந்த போதிய வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை. நிச்சயமா அது அது உண்மைதான். நம்ம வந்து அதுக்குதான் வந்து இந்த இடத்துல அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலையாவது ஒரு சட்டமன்ற தொகுதியாவது கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சிவகங்கை மானாமதுரை இங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓரளவு இந்த 5 முனை போட்டி இவங்க நம்ம சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற களம்படி 5 முனை போட்டியா இப்ப பாஜக அதிமுக ஒரு ஒரு ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்தா வந்து சீமான் அவர்களுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் வரலாம். ஆனா எந்த சீட்டை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவங்க இன்னும் களத்துல வேலை செய்யணும். ஏன்னா எந்த இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவரு காங்கிரஸை எதிர்த்துதான் வந்து களத்துக்கே வந்தாரு அந்த இனப்படுகொலை முன்னிறுத்தி. நம்ம So அந்த ஆமா. சோ அந்த இடத்துல பாஜக இன்னும் வலுவா வாக்கு பிரிச்சாங்க அப்படின்னா சிவகங்கையில சிலது மானாமதுரை கன்வெர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப அவங்க வேலை பார்க்கணும். களத்துல இறங்கி கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு நான் அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா அவர் என்ன பொசிஷன்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஓரளவு ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவரை நோக்கி சில கட்சிகள் வரும். அதிமுகவை அவர் வந்து ஒரு பிரஷர் போட்டுடலாம். ஏன்னா 2 கட்சிகளையும் கடுமையா விமர்சனம் பண்ணுவார். இரட்டை இலக்கத்துக்கு வந்துட்டுன்னா கடுமையா விமர்சனம் பண்ணி எப்படியா இந்த கூட்டணி கட்சிகள்ல அப்ப வந்து அவருக்கு மேல இன்னும் வெளிச்சம் ஜாஸ்தியா வரும். அப்படி வெளிச்சம் ஜாஸ்தியா வர என்னன்னா ஆளும் தரப்புக்கு அவரால் அதிகமா அழுத்தத்தை போட முடியும். புரியுதா? சோ அழுத்தத்தை போட முடிஞ்சு மக்கள்கிட்ட வந்து இந்த ஆளுங்கட்சி சரியில்லை எப்படியும் நாட்பட திமுகன்றது வந்து ஓரளவு மங்கும். அதோட புகழ் மங்கும். மங்கும் போது அதோட கூட்டணி கட்சிகள் வெளியே வருவாங்கல்ல. அப்ப வந்து எடப்பாடி ஆல்ரெடி வீக்கன் பண்ணி வச்சுப்பாங்க பிஜேபி. அவங்க எழுந்திருச்சு வர முடியல அப்படின்னா ஓரளவு வீக்கனா இருக்கும். என்டிஏவும் அப்ப மேல வந்திருக்கும். அப்போ அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் சீமானும் நினைக்கிறார். உங்களுக்கு புரியுதா? சோ வந்து திமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை. இனிமே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து சீமான் தான் அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் வந்து இவரால ஆட்சிக்கு வர ஜெயிக்க முடியும். ஆனா எனக்கு இங்க வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை பர்சனல் திங். இந்த வாட்டி 2026 எலெக்ஷன் அவருக்கு ஆசிட் டெஸ்ட். ஏன் ஆசிட் டெஸ்ட்? இது வரைக்கும் இல்லாத விஜய் வந்திருக்கிறார் உள்ள. விஜயும் அவரும் கிட்டத்தட்ட வந்து they are going to go against டிஎம்கே. யாரு வந்து ஏன்னா வந்து ஐ சிம்பிளி ஃபீல் அதாவது நாம் தமிழர் ஓட்டை வந்து விஜய் புடுங்கி எரிய போறாருன்றது எங்களோட சஃபாலஜி வேலையில அது வந்து தெட்ட தெளிவா தெரியுது. பட் அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா சீமான்? நாம் தமிழர் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? விஜய்க்கு எகெயின்ஸ்டா வந்து இன்னும் பேச மாட்டேங்கிறாரு. அந்த இதுலயும் அவரு வந்து பேசுறேன், என் தம்பி வரான், தம்பி தனியா தான் நிக்க போறான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தம்பின்னு எவ்வளவு நாள் நீங்க போடுவீங்க? ஏன்னா உங்களோட ஓட்டை அவரு எடுத்துட்டு இருக்கிறாரு. அவரை எகெயின்ஸ்டா பேசினாதான் உங்களுக்கு ஓட்டு வரும். இதுதான் அரசியல். பட் ஆனா அவர் தம்பின்றாரு, இவ்வளவு நாள் பேச போறான்னு தெரியல. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிட்டாருன்னா முடிஞ்சது. இல்ல விஜய் தனியா நிக்கணும்ல. அதுக்கு அவர் தனியா நிக்க போறாருன்னு உறுதியா நம்புறீங்களா? தனியா நிக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அவரோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா சீமான் பண்ண தவிர விஜயகாந்த் பண்ண தவிர நான் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஐ எம் ஹியர் டு சேஞ்ச் தி பாலிடிக்ஸ். அதுக்கு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஏடிஎம்கேவோட நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கணக்கு போடுறாரு. ஆமா அப்படி கணக்கு போட்டு நின்னுட்டாலும் சீமானோட ஓட்டு வந்து குறையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லையே. அவருக்கு வரக்கூடிய ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். விஜய்க்கு வந்து அதிமுக எடப்பாடிய தலைவரா சொன்னா முதலமைச்சரா சொன்னா என்ன வாக்கு வங்கி வருதுன்னு பாக்கலாம். அவர் தொண்டர்கள் விரும்புவாங்களா? அது 2வது கேள்வி இல்ல. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் சீமானுக்கு போட்டியே இல்லையே அந்த இடத்துல. இல்லையே. அப்பதானே அதனாலதான் அங்கதான் வந்து விஜயும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா விஜய் வந்து ஈக்குவலா நானும் லீடர் தான் அப்படின்னு நிப்பாரு. சீமானுக்கு அதிமுகவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு செகண்ட் ஃபெடலா நிக்க மாட்டாருன்றது என்னோட கருத்து. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஈக்குவலா விஜய் வந்து சீட்டு வாங்கி நிப்பாருன்றீங்களா? அப்படி இல்லைனாலும் ஓரளவுக்காவது நிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். இல்ல நீங்க எடப்பாடி அவர்கள் கூட போனா நீங்க அவர் எவ்வளவு சீட்டு கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது வந்து நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து எடப்பாடி வந்து விஜய் எல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் மதிப்பாராங்கிறது எனக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் பிஜேபி மதிக்கல, அதாவது பாமகவை மதிக்கல. சரி அந்த மாதிரி அவரு வந்து ஒரு கிரவுண்ட் பொலிட்டிஷியன். அவர் ஒரு பக்காவா கணக்கு சீட்டு பேரத்துல இது வரைக்கும் அவர் வந்து டிஎம்டிகே தவிர யார்கிட்டயுமே வந்து அவர் வந்து ஏன்னா அப்ப கடைசியில வேற யாருமே கூட்டணிக்கு வராதனால ஏதாவது ஒரு கட்சியாவது கூட்டணியில இருக்கணுங்கிறதுனால டிஎம்டிகே அவங்க சேர்த்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து சவுத்ல எப்படியாவது கொஞ்சம் ஃபேஸை காப்பாத்தணுங்கிற ஒரு என்ன இருந்துச்சு அவருக்கு. அதை வந்து அவங்க கான்ட்ரிபியூட்டும் பண்ணி ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க.
சோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அவர் வந்து எப்படி இவரை விஜய் என்டர்டெயின் பண்ணுவாரு அதிகமா கொடுத்து அப்படின்றது ஓரளவு அது வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அவங்க 2 பேரும் எப்படி நெகோஷியேட் பண்றாங்கன்னு. ஆனா விஜய் இன்னும் தனியா நிக்க போறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. முழுக்க வரல. சரி பாப்போம். அதனாலே அவர் சீமான் அவர்களுக்கு ஆபத்தா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு போற வாக்குகள் வந்து சீமான் அவர்கள் சொல்ற கொள்கைக்கு அவரோட நிலைப்பாடுக்கு போற வாக்குகளா நான் பாக்குறேன். ஆனா அதே மாதிரி களத்துல தனியா நின்னாரு அப்படின்னா அவர் கேட்கிற இஷ்யூஸ்க்கெல்லாம் விஜய் எந்த அளவு டேக்கிள் பண்ண போறாரு. இது நம்ம தேர்தல் நெருங்க தான் தெரியும். இந்த வாக்குகள் எப்படி போகும் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகளின் உயரத்தை அவர் கம்மி பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப அடுத்த 26ல நிச்சயமா சீமானுக்கு வாக்கு வங்கி உயரதான் போகுது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி உயரதான் போகுது. எந்த அளவுக்கு உயருமோ அந்த அளவு மட்டுப்படுத்துறதுக்கு மேபி விஜயாலையும் அண்ணாமலையாலையும் ஓரளவு அந்த அந்த உயரத்தை குறைக்க முடியுமே தவிர வளர்ச்சியை தடுக்க முடியாது. நான் அதுல இருந்து மாறுபடுறேன். அதுல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நிச்சயமா நீங்க சொல்றதுக்கும் எனக்கு வந்து நான் எகெயின்ஸ்டா 100% சொல்ல மாட்டேன். பட் அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. இந்த வாட்டி சீமான் நிச்சயமா கம்மி ஆவாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. பார்க்கலாம். அதுதான் வந்து. பட் இருந்தாலும் உங்களோட அனாலிசிஸ் ஃபைனலா என்ன சொல்லுது? லாஸ்ட் கேள்வி. இல்ல இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அதாவது கிட்டத்தட்ட 75 விழுக்காடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ரிகார்ட்லெஸ்ஸா பாராளுமன்றமோ இல்ல சட்டமன்றமோ அவங்க ஒரு வந்து வளர்ந்து வரும் கட்சியா தான் தெரியுறாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கிராஃப் வந்து எக்ஸ்பெரன்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. உங்களுக்கு புரியுதா? சோ எக்ஸ்பெரன்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா அதிமுக நிறைய இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. எக்ஸ்பெரன்ஷியலா டிக்ரீஸ் ஆயிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா? இதுல டிஎம்கே தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. கம்ஃபர்டபிளா இருக்காங்கன்றது வந்து ஒரு பேச்சோட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே நம்பர்ஸ்லயே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 40 விழுக்காடு நீங்க அந்த 40 விழுக்காடுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய மிச்ச 40 விழுக்காடு தான் இவங்க எல்லாம் பிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த 40 அப்படியே ஏன்னா நிறைய தொகுதிகள் அப்படியே கன்சிஸ்டன்டா ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு 4 விழுக்காடு அவங்க எந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 10 விழுக்காடுலாம் சில இடத்துல கம்மியா இருக்காங்க. அந்த இடத்துல ஏன் கம்மியா இருக்காங்கன்னா அதிமுகல பெரிய தலைகள் அந்த இடத்துல இருக்கு. விராலிமலையில விஜயபாஸ்கர் அங்கதான் அவங்க 10 விழுக்காடு கம்மியா இருக்காங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் அவரோட மொத்த மைட்டையும் காட்டியிருக்காரு அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி அதிமுகல வெயிட்டான கைகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்கதான் வந்து டிஎம்கே வந்து வாக்குகளை இழந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாக்கு கொஞ்சம் டிசிபேட்டும் ஆயிருக்கு. பிஜேபி கொஞ்சம் போயிருக்கு. இந்த மாதிரி பிஜேபி நிறைய இடத்துல ஓரளவு காமிச்சிருக்காங்க. மேட்டூர் அங்க எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் வளரும் கட்சினா கரெக்டா ஆமா வளரும் கட்சி அப்படின்னு சொல்லிடலாம். டிஎம்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்க வரைக்கும் அவங்களை கீழே இறக்குறது வந்து மிக கடினம்ங்கிறத நம்ம இன்னைக்கு உறுதியா சொல்லிடலாம். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி அதிமுக வந்து ஒரு சரிவு முகத்துல இருக்குன்றதும் ஒரு உண்மை. பாஜக வளர்முகத்துல அதாவது என்டிஏ கூட்டணி வளர்முகத்துல இருக்கிறது உண்மை. சோ இது எல்லாமே வந்து டேட்டா வந்து கிளீனா தெரியுது. நிச்சயமா அதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. டிஎம்கே வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கூட்டணியை உடைக்கணும். அப்படி இல்லையா 2011ல வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்தது இல்லையா டிஎம்கே மேல, அந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரணும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஐ எம் நாட் சீயிங் தட். அவங்க மேல நிறைய அதிருப்திகள் இருக்கு. பட் அதுக்கு ஏற்றபடி அவங்களோட அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டா இருக்கு. இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை செய்ய யாரும் இல்லை. இதுதான் வந்து எங்களோட டேட்டாவும் சொல்லுது. பட் எங்க நம்ம 2 பேர் டிஃபரன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா நாம் தமிழர்ல பார்ப்போம். நாம் தமிழர் வளர்ந்தா சூப்பர் தான். ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தா வளர்ந்து மேல வரணும் தான். பட் டைம் இல்ல சார். ரொம்ப நன்றி அருண். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ. உங்களோட அனாலிசிஸும் ரொம்ப பர்ஃபெக்டா என்னோட திங்கிங்கோட அப்படியே அலைன் ஆகுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.